கேரளாவில் எலி கொஞ்சும் இயற்கை காட்சியோடு அந்த பாடல் படமாக்கி கொண்டிருந்த சமயம், மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா என்ற வரிகளை பாடியபடி மக்கள் திலகம் வந்து ஒரு திண்ணையில் அமர வேண்டும். அந்த காட்சி படமாக்கப்பட்ட பொழுது வீட்டின் முகப்பில் அமர்ந்திருக்கும் அந்த கிழவர் எழுந்து செல்ல முற்படுகிறார். எம்ஜிஆர், நீங்கள் இங்கே இருங்கள் என அவரை தடுத்து, காட்சி இயல்பாகவே இருக்கட்டும், இப்படியே எடுங்கள் என்று இயக்குநரிடம் கூறிவிடுகிறார். இயக்குநருக்கு அது பிடிக்கவில்லை. அவர் இருந்தால் பல டேக்குகள் வாங்க வேண்டியிருக்கும் என்று, நீங்கள் ஒரே டேக்கில் முடித்து விடுவீர்கள், அதனால் அவர் வேண்டாமே என்கிறார். அதற்கு எம்ஜிஆர், ஒரு எளியவரோடு அமர்ந்து இந்த வரிகளை நான் பாடினால் அது நன்றாக வரும், நீங்கள் இப்படியே எடுங்கள் என்கிறார். இயக்குனர் அந்த காட்சி அழகாக படமாக்கப்படுகிறது. இதனுடைய அந்த பெரியவர் தான் அந்த வீட்டின் உரிமையாளர் என தெரிய வருகிறது. காட்டுக்கு நடுவே அவரிடம் பேச்சு கொடுக்கிறார் மக்கள் திலகம். பெரியவரே, ஏன் இப்படி வீட்டை சீர்படுத்தாமல் பால்பட வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு அந்த சாமானியன் பெரியவர், என்னிடம் காசு எதப்பா, ஒரு 500 ரூபாய் இருந்தால் வீட்டை சீர்படுத்தி கூரையை போடுவேன், அதுக்கு எனக்கு வழி இல்லையே என்கிறார் மலையாளத்தில். அப்படியா என கேட்டுக்கொண்ட மக்கள் திலகம் அந்த இடத்தில் படப்பிடிப்பு முடிந்து கிளம்பும் போது தன் உதவியாளரை அழைத்து பெரியவரிடம் யாரும் அறியாமல் 1000 ரூபாய் கொடுக்க சொல்லி அருகில் இருக்கும் தனது மெய் காப்பாளரும் ஸ்டண்ட் நடிகரில் ஒருவருமான மாஸ்டர் என் சங்கரையும் உடன் அனுப்புகிறார். திடீரென தன் கைக்கு வந்து சேர்ந்த 1000 ரூபாயை பார்த்தவுடன் அந்த பெரியவருக்கு பேச்சு வராமல் திக்கு முக்காடி போகிறது. காரணம், 1964 10 கிராம் தங்கத்தின் விலை வெறும் 64 ரூபாய் தான். இந்த அதிர்ச்சியில் உறைந்த கிழவர் அந்த கணக்கை போட்டிருப்பாரோ என்னவோ, தமிழகத்தின் கோடிக்கான மக்களின் அன்பை பெற்ற எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து மந்திரம் குறித்து எல்லாம் ஏதும் அறியாத பாமரத்தனமான அந்த கிழவருக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது, தன்னுடன் திண்ணையில் அமர்ந்து பேசிவிட்டு போனவர் ஒரு சாமானியர் அல்ல என்று. இந்த சம்பவம் நடந்தது சில ஆண்டுகள் ஓடிவிட்டன. ஒரு சமயம் மாஸ்டர் சங்கர் வேறொரு படப்பிடிப்புக்காக கேரளாவுக்கு செல்லும் பொழுது சம்பந்தப்பட்ட இடத்தை பார்வையிட்டு திரும்பியவர் ராமாபுரம் தோட்டத்திற்கு விரைந்து ஓடி வருகிறார். என்ன சங்கர், ஏன் பரபரப்பு என வினவுகிறார் மக்கள் திலகம். படகோட்டி படத்தில் அப்போது நீங்கள் அமர்ந்து பாடிய பாடல் காட்சி, அப்போது அந்த பெரியவருக்கு நீங்கள் கொடுத்த அந்த பணத்தில் குடிசை புதுப்பொலிவு பெற்றது. படகோட்டி படத்தில் அப்போது நீங்கள் அமர்ந்து பாடிய பாடல் காட்சி, அப்போது அந்த பெரியவருக்கு நீங்கள் கொடுத்த அந்த பணத்தில் குடிசை புதுப்பொலிவு பெற்றது, புகழும் பெற்றுவிட்டது என்கிறார். மக்கள் திலகத்திற்கு ஒன்றும் புரியவில்லை. ஆமாம், நீங்கள் வந்து அமர்ந்து பாடிய பாடல் திண்ணை என்று அந்த வீட்டை காண பலர் வந்து போகிறார்கள். அந்த குடிசை அப்பகுதியில் மிகவும் பிரபலமாகிவிட்டது. அதை கண்டு கூட்டம் கூட்டமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அமர்ந்த இடம் இதுதானே என்று கேட்டு அமர்ந்துவிட்டு போகிறார்கள். அந்த பெரியவரும் மிக ஃபேமஸ் ஆகிவிட்டார் என்று சங்கர் கூறுகிறார். உடனே மக்கள் திலகம், ஓ இதுதான் விஷயமா, நான் கூட என்னமோ ஏதோ என்று நினைத்து விட்டேன் என தனக்கே உரிய மந்திர புன்னகையுடன் சங்கரின் கன்னத்தை செல்லமாக தட்டி கொடுத்துவிட்டு படப்பிடிப்புக்கு புறப்படுகிறார் மக்கள் திலகம். அந்த பெரியவருக்கு மட்டுமா கொடுத்தார், எத்தனையோ பேருக்கு கொடுத்தோம் என்று எண்ணிக்கை பார்க்காமல் தன்னை நாடி வந்தவருக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அதெல்லாம் பெரிதாக கணக்கில் வைத்துக் கொள்ளாமல் பிறர் தேவையை தனதென்று எண்ணி கிளம்பும் அந்த கலியுக கண்ணன் போவதையே பார்த்து கொண்டிருக்கும் மாஸ்டர் சங்கர் மனதில் அந்த பாடல் ஒலிக்கிறது. அந்த பாடல்தான், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இந்த வரிகள் கவிஞர் வாலி எழுதிய வரிகள். எம்ஜிஆரின் குணத்தை அறிந்து, அவர் கொடுக்கும் நல்ல எண்ணத்தை அறிந்து, நல் மனதை அறிந்து அவர் எழுதிய அந்த பாடல் இன்றும் சாகாவரம் பெற்றவை. படகோட்டி திரைப்படத்துக்கு பிறகுதான் கவிஞர் வாலி முதல் பாடல் எழுதுவார் என்று பரங்கிமலை பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் அறிவித்தார். அந்த நன்றியை மறவாமல் வாலி எம்ஜிஆருக்கு எழுதி கொடுத்த பொன் வரிகள் பாடல்கள் ஏராளம். அத்தனையும் தத்துவ முத்துக்கள், ஏழைகள் மனதை அறிந்த வரிகள். எல்லா பாடல்களும் பெரும் ஹிட் அடித்தது. படகோட்டி திரைப்படம் எம்ஜிஆருக்கு வெற்றி படம் என்பதை தாண்டி கவிஞர் வாலி என்பவரை அறிமுகம் செய்த படம் என்கின்ற வகையில் மிக முக்கியமான படம். மீனவ சமுதாயத்தை சேர்ந்த இரு குழுக்களுக்கிடையே நடக்கும் மோதல் சம்பவத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் படகோட்டி. அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் படம் எடுத்த எம்ஜிஆர் மீனவ மக்களுக்காக எடுத்த திரைப்படமாகவும் படகோட்டி பார்க்கப்படுகிறது. படகோட்டி ரிலீஸ் ஆன பிறகு அவருக்கு மீனவ மக்களின் ஏற்பட்ட கிரேஸ் அபரிவிதமானது. 1964 நவம்பர் 3ஆம் தேதி தீபாவளி வெளியீடாக வந்த படகோட்டி சிவாஜி கணேசனின் நவராத்திரி மற்றும் முரடன் முத்து ஆகிய இரு படங்களுடன் நேருக்கு நேர் மோதியது. சிவாஜி இரு படங்களுக்கு நேர் எதிராக மோதி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது படகோட்டி. டி. பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் ஜி.என். வேலுமணி சரவணா பிலிம்ஸ் தயாரித்த இத்திரைப்படத்திற்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்திருந்தார். அருமையான பாடல்கள், ஆக்ஷன் காட்சிகள் என படகோட்டி எம்ஜிஆர் ரசிகர்களை பயங்கர குஷிப்படுத்தியது. எம்ஜிஆருக்கு ஜோடியாக சரோஜா தேவியும், எம்.என். நம்பியார், மனோரமா, நாகேஷ் ஆகியோர் நடித்திருந்தனர். படத்திற்கு பாடல்கள் எம்ஜிஆரின் எவர்கிரீன் பிளேலிஸ்டாக இன்றும் தொடர்கிறது.
அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் மாபெரும் சக்தியாக விஸ்வரூபம் எடுத்து நின்ற எம்ஜிஆர் மக்களின் மனநிலையை மிக தெளிவாய் அளந்து வைத்திருந்தார். அதன்படி மீனவ சமுதாயத்தின் போராட்டமான வாழ்க்கையை தத்ரூபமாக சொல்லும் படகோட்டியில் நடித்தார். 1964ஆம் ஆண்டில் வந்த படகோட்டியின் வரலாறு காணாத வெற்றியால் கடல்புறத்தில் வாழும் மீனவ மக்கள் மனதில் நிரந்தரமாக குடியேறினார் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் ஆஸ்தான கவிஞரான கண்ணதாசன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து சென்றதும் அந்த இடத்தை கவிஞர் வாலிக்கு கொடுத்து படகோட்டியில் எழுத வைத்தார். இதில் வரும் தரைமேல் பிறக்க வைத்தான் என்கின்ற பாடல் மீனவ மக்களின் போராட்டமான வாழ்க்கையை வலியுடன் சொன்னது. தன் ஆற்றல் அத்தனையும் தேக்கி படகோட்டிக்கு எழுதிய வாலி மக்கள் மத்தியில் சீக்கிரமே பிரபலமானார். கண்ணதாசனுக்கு சற்றும் குறையாத திறமையை கொண்ட வாலி எம்ஜிஆருக்காக எழுதி குவித்த பாடல்கள் ஏராளம். இப்படி எம்ஜிஆர் நின்ற இடம், அமர்ந்த இடம் எல்லாம் வரலாற்றில் இடம் பதித்தது. அது மாமனிதர் எம்ஜிஆருக்கு மட்டும்தான். இந்த வரலாற்று சாதனைகள் தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி, உலகம் முழுவதும் சரி, இப்படியெல்லாம் ஒரு மாபெரும் தலைவன் ஒரு பாடலுக்காக குடிசையில் அமர்ந்து எழுந்து போனதை மக்கள் அபூர்வமாக கண்டு கழித்ததாக செய்திகளை நீங்கள் எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அது புரட்சி தலைவர் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த பெருமை சேரும். அப்படி உட்கார்ந்த இடத்தில் ஏழ்மையில் வாடிய ஒரு பெரியவரிடம் அன்பு கூர்ந்து இந்த வீடு இப்படி கிடக்கிறது என்று கேட்பதற்கு எந்த நடிகருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்திருக்கும்? அது புரட்சி தலைவருக்கு மட்டுமே வந்தது. காலத்தால் இன்றும் கேரளாவில் போற்றப்படுகிறது.